ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் ஊற வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. அதோட வழவழப்பு தன்மை இல்லாமல் வதக்கி எடுத்துப்போங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி இதோ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. இப்போ எடுத்து பிளேட்டில் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ அதே கடாயில் நம்ம குழம்பு தாளிச்சிடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கடுகு, மிளகு, சீரகம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போது கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியை வதக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுப்போங்க. போட்டு நல்லா திரட்டி எடுத்துடுவோங்க. வெண்டைக்காயை நல்லா திரட்டி எடுத்துட்டு கூடவே நம்மளுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடிங்க, காரத்துக்கு ஏற்ற பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் காரப்பொடி அதிகமாக சேர்த்துருக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ நல்லா மிளகாயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரட்டி விட்டுக்கலாங்க. திரண்டுடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுடுவோங்க. அதில் இருக்கிற மசாலா எல்லாமே கரைஞ்சி நல்லா இதுவாகட்டும்னு. ஓகேங்க, பாருங்கள் நல்லா கலக்கி திரட்டி விட்டாச்சு. இப்போது தட்டை போட்டு மூடி வச்சுடுவோங்க. கொதித்து வரட்டும். இப்போ அந்த டைமில் நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுப்போங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு வச்சு வாங்க போய்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு கொதித்து வெண்டைக்காய் நல்லா இதுவாகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் புளி தண்ணி ஊற்றினதை வீடியோ எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எடுக்கலை. நல்லா புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அது கொதித்து மறுபடியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.